ஹலோ ஆல், நம்ம தமிழ் பிக் பாஸில் ஒரு பெரிய ரூமர் ஒன்று பரவிட்டு இருக்கு. இந்த வாரம் எவிக்ஷன் வந்து விஜய் பார்வை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணுறதா இருந்தால் ஷோ மேக்கர்ஸ் கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. பார்த்து பண்ணுங்க. நீங்கள் டிஆர்பிக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் ஷோவே கவுந்துடும். இந்த ஷோ மெஜாரிட்டி பார்க்குறதே வந்து பார்வுக்காக தான். பார்வை இல்லைன்னா கண்டென்ட் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது பிக் பாஸ் ஹவுஸ் மக்களே. அதனால் பிக் பாஸ் எந்த முடிவெடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க, அதுதான் சொல்ல முடியும். எதனால் இந்த ஒரு பெரிய ஒரு டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நடந்த சம்பவங்களை வச்சு தான். ஏன்னா கண்டஸ்டன்ட் யாருமே வந்து பிக் பாஸை மதிக்கிறது இல்லை, டிசிப்ளின் இல்லை, அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே போயிட்டு இருந்தது. நம்மளும் பார்த்தோம் இல்லையா? அதனால கண்டஸ்டண்ட்டை வந்து பயப்படுத்துறதுக்கும் அதே மாதிரி டிஆர்பிக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய எலிமினேஷன், ஒரு பெரிய தலை உருள போகுது. அதுதான் வந்து இப்போ கிடைச்ச ஒரு நியூஸு. என்னதான் சண்டையாக இருந்தாலும் இந்த ஷோ எடுத்துன்னு போகிறதுக்கு சில பேர் இருக்காங்க. அந்த மெயின் பில்லேஸே போயிட்டாங்கன்னா ஷோ வந்து எப்படி ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் பிக் பாஸ். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எபிசோடு வந்து ஃப்ரைடே தான் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வேக்கப் சாங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கானா சாங் தான் வந்து போட்டிருக்காங்க, லவ்க்கு ரிலேட்டடாக. ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து பொருந்தும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கமருதீன் அண்ட் எஃப்ஜே இந்த 2 பேரை வந்து மீன் பண்ணி தான் வந்து இந்த பாட்டு போட்டிருக்காங்க. பார்க்கலாம். எப்போவுமே வந்து வீக்கெண்டில் பாட்டு வச்சு தானே நம்ம யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம். ஸோ பார்வை தூக்கிட்டாங்கன்னா ஷோ காலி, அவ்வளோதான் சொல்ல முடியும்.